சார் வணக்கம். வணக்கம் ஜெய். இப்போ விஜய் பேசுகிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல சார், அவருக்குன்னு இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் தான் பேசுவேன், இதை தாண்டி எதையும் பேச மாட்டேன், முதலமைச்சருக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவேன். மற்ற தலைவர்கள் எவ்வளவோ சீமான் உட்பட பல தலைவர்கள் பேசினாலும் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதே இல்லை. இவரோட இந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, இதை நம்ம நிறைய பேர் கேள்வி எழுப்புறோம். ஊடகங்கள்லையும் சரி, இல்லை அரசியல்வாதிகள் கூட இவரை பனையூர் பண்ணையார்னு சொல்கிறாங்க, இவர் எலைட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட அவர் ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களிடம் அதுக்கு ஒரு ஆதரவு இருக்குன்னு வைங்களேன். இதை ஒரு நார்மலைஸ் பண்றாரா? இனிமே அரசியல் இப்படிதான் இருக்க போதா? இந்த இளைய தலைமுறை இல்ல ஜென்சின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து அரசியலில் இப்படியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா? இனி எல்லா அரசியல்வாதிகளுமே இப்படி மாற வேண்டிய தேவை வரப்போதா? இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்கள் கேள்வி ரெண்டாக பிரிக்க பார்க்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பனையூர் பண்ணையாருங்கிற மாதிரி நீங்கள் இறந்தவங்களை கூட வீட்டுக்கு தான் வர வச்சு நீங்கள் துக்கம் விசாரிப்பீங்களாங்கிறது ஒரு பாகம். அடுத்தது மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறதுக்கும் பதில் சொல்லணுமா? இந்த ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து நானே பதிவு செஞ்சுருக்கேன். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு இரங்கல் தெரிவித்ததில்லை, இன்றைக்கி சென்னைக்கு கூப்பிட்டு இரங்கல் தெரிவித்ததில்லை, இல்லை வருத்தம் தெரிவித்ததில்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. அது விமர்சிக்கிறேன். ஆனால் அவர் அந்த 41 குடும்பத்தில் தத்தெடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பாகட்டும், படிப்பாகட்டும், அந்த குடும்பத்துக்கு உண்டான இன்சூரன்ஸ் செலவுகள் ஆகட்டும், இன்றைக்கி வந்து விஜய் அந்த 41 குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஆயிட்டார். அப்போ இது வந்து இன்றைக்கி தமிழகத்தில் வந்து எத்தனையோ அரசியல் கட்சிகளில் சார்ந்த நபர்கள் அந்த கட்சி தலைவருக்காகவோ கட்சிக்காகவோ எத்தனையோ பேர் தீக்குளிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் எல்லாம் நடுத்தரவில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை வந்து அந்தந்த அரசியல் கட்சிகள் தத்தெடுத்து இன்னைக்கு வரைக்கும் லைஃப் லாங் காப்பாற்றுறாங்க. அது நல்ல விஷயம் தானே விஜய் செஞ்சிருக்கிறது. சென்னைக்கு கூப்பிட்டு இரங்கல் தெரிவிச்சாரு, இல்லை வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டாருங்கிறத துக்கம் விசாரிக்கிறாங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுல எனக்கு விமர்சனம் இருக்கு. அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஆனா நல்ல முன்னுதாரணத்துக்கு பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. அதை நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? அப்போ ஜென்சியா இருக்கிறவங்க அதையும் பார்ப்பாங்க இல்லையா? அன்னப்பறவை மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள். யார் தப்பு பண்ணாலும் இது தப்புப்பா. இப்ப பெத்த அப்பாவா நம்ம இருக்கிறோம், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அப்பா தாங்கிறதுக்காக சப்போர்ட் பண்றது கிடையாது. எது கரெக்டா இருக்கோ, இது கரெக்டா பேசியிருக்கீங்க, இது கரெக்டா சொல்றீங்க, இது சரியில்லைனா இது சரியில்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு முதல்ல இருந்த தலைமுறையை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு வந்து சிந்தனை ஆற்றலும் அதிகம், அறிவும் அதிகம், எக்ஸ்போஷரும் அதிகம். நம்ம எந்த காலத்துல கையில மொபைல் போனை வச்சிருந்தோம், இன்னைக்கு பிறகுற குழந்தை கையில மொபைலோட வெளியே வருது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு வளர்ச்சியை விட இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அதிகமான அறிவு வளர்ச்சியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் தேவை, அவ்வளவுதான். அடுத்த எல்லா அரசியல் தலைவர்களையும் சொல்றதுக்கு புறம் விமர்சனம் பண்ணணுமான தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்களை மட்டும்தான் தன்னுடைய எதிரியா வந்து அங்க நிலைநிறுத்துறாரு. அவர் கூட இன்னைக்கு கூட சொல்றாரு பாருங்க, இப்பவும் நான் சொல்றேன், ஒன்னு டிவிக்கே இன்னொரு டிஎம்கேங்கிறார். அப்ப அவரு வந்து தன்னுடைய போட்டியாளனா தனக்கு ஈக்குவலா சிஎம்மா தான் பாக்குறாரு ஒழிய இன்னைக்கு சீமானை வந்து அவருக்கு இதுக்கு வச்சுக்கிட்டு பதில் சொல்லணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை, விஜய்க்கு இல்லை. அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரை நீங்க நோக்கி போகணுமோ அந்த புள்ளியை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க, மற்ற இடத்துல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாங்கிறது அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இதுக்கு பிறகு சீமான் போன்றவர்கள் தொடர்ந்து விஜய் மீதான விமர்சனங்களை வைப்பாங்களா? அப்படி வச்சா அது மக்கள் மன்றத்தில் எப்படி பார்க்கப்படும்? இல்லை, இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சீமான் அவர்கள் மேலே நிறைய மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஃபர்ஸ்ட் நாள் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் போகிறாரு. அப்போ வந்து தம்பி மேலே குறை சொல்ல முடியாது. அவருக்கு நமக்கு இருக்கிற வலியும் வேதனையை விட இருமடங்கு வலியும் வேதனையும் அவருக்கு இருக்கும். அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது. காவல்துறையும் அவங்களுக்குனாச்சும் முட்டு சந்து கொடுத்தாங்க, எனக்கு மூத்திர சந்து கொடுப்பாங்க, நாத்தத்தில் ஒரு பயம் உள்ளார வரமாட்டான். அந்த மாதிரி தான் காவல்துறை. அப்போ அவங்களும் வந்து ஏதோ கெட்டில் இருப்பாங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாதுன்னு 2 பக்கமும் வந்து யாரையும் குற்றம் சொல்லாமல் வராரு. அன்னைக்கு சீமான் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் விஜய் அடிக்கிறாங்க அவங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சீமானுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட நல்லாவே வருது. சீமான் எந்த அளவுக்கு பேசியிருக்காரு, எவ்வளோ மெச்சூர்டாக பேசியிருக்காரு, சூப்பர்ன்னு இருக்கு. விஜய் அவர்கள் அந்த வீடியோ விடுறாரு. அந்த வீடியோ அதாவது ஃபர்ஸ்ட் தடவை வந்து சீமான் போய் இப்படி பேசிட்டு வந்திருந்தா கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மற்ற நபர்கள் விஜயையும் தாவேக்காவையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க நிறுத்தல, சீமான் அவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தார். அப்புறம் விஜயனுடைய வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சீமானும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து சரியான முறையில் துக்கத்தை கடத்தல, நானா இருந்தானா எப்படி செஞ்சிருப்பேன்னு நடிச்சு காமிக்கிறார். அப்ப கட்சி தலைவராக இருந்த சீமான் அவர்கள் இயக்குனர் சீமானா மாறிட்டார். அதோட வந்து சிஎம் சார்ன்னு சொல்றாரு. சிஎம் சீட்டுக்கு வந்து எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? சிஎம் சார்லாம் சொல்லக்கூடாது. நம்மளே பல நேரத்தில் பார்த்துருக்கோம், சீமான் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சிஎம் சேர் மட்டும் இல்லை பிஎம் சேரையும் வந்து புரோக்கர்னு பேசியிருக்காரு. பிஎம் வந்து இந்தியாவை கூறு போட்டு விற்கக்கூடிய புரோக்கரு, சிஎம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய புரோக்கர்னு. இதை விடவா சிஎம் சாருங்கிறது மோசம்? சிஎம் சார்னா என்ன? சிஎம்னா சீஃப் மினிஸ்டர், முதல்வர். சாருன்னா ஐயா. முதல்வர் ஐயாங்கிறது கெட்ட வார்த்தையா? இப்போ நம்மளே சொல்கிறோம் டாக்டர் ஐயா வந்துட்டாரான்னு கேட்குறோம். டாக்டர் சார் வந்துட்டாரா?
கலெக்டர் சார் வந்துட்டாரா, எஸ்பி சார் வந்துட்டாரா, என்ன இதுல கெட்ட வார்த்தை இருக்குது? சிஎம் சாருங்கிறது ஒரு அவப்பெயரா, அவச்சொல்லா? அப்போ இது வந்து ஒரு இட்டுக்கட்டு அந்த இடத்துல வந்து சீமான் அவர்களை விஜயை ஏன் அப்படி போய் சீமான் அவர்கள் விஜயை விமர்சிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. இப்ப நாமளே சொல்றோம் இன்னைக்கு வந்து அந்த சீமான் விமர்சனம் வச்சார்ல, இவங்க பாருங்க இங்க கூப்பிட்டுட்டு வந்து துக்கம், அது நியாயமான விமர்சனம், அதுல எனக்கும் உடன்பாடு உண்டு. ஆனா இந்த இடத்துல போயிட்டு நான் எப்படி பேசுவேங்கிறத நடிச்சு காமிக்கிறதும் இல்ல வந்து சிஎம் சாருங்கிறதெல்லாம் நீங்க அந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எந்த அளவுக்கு வந்து முதல்வரையும் பிரதம அமைச்சரையும் சீமான் அவர்கள் தாக்கி பேசியிருக்காங்கிறது ஊரறியும் நாடறியும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விமர்சனங்கிறது வந்து ஒரு இட்டுக்கட்டி பண்ணின விமர்சனமா எனக்கே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டா தெரியுது. இந்த விமர்சனம் தேவையே இல்லையே எதுக்கு அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீமான் மேல அவர்கள்ட்ட இப்ப யாருமே ஒரு இடத்துல ஒருத்தர் 2 பேர் அடிச்சாங்கன்னா என்னடா பிரச்சனை அப்படியா சரின்னு போயிடுவாங்க. எல்லாரும் போட்டு ஒருத்தர் அடிக்கிறான்னு வச்சுங்க, என்ன நடக்கும் அந்த இடத்துல? அது யார் அடி வாங்குறானோ அவனுக்கு சாதகம், சிம்பத்தி வந்துடும். இந்த தப்பை தான் அவங்க பண்ணுனாங்க. அப்போ இன்னைக்கு எல்லாரும் போட்டு, ஏன்னா விஜய் அமைதியா இருந்தார். அவங்க கட்சியில இருந்து நான் சொன்ன மாதிரி இந்த நிமிஷத்து வரைக்கும் யாரும் வெளியே வந்து பேசல, இன்னைக்கு மீட்டிங்ல பேசினதை தவிர. அப்ப எல்லாருமே வந்து என்னடா விஜய் தேவையில்லாம போட்டு போட்டு கட்டம் கட்டுறாங்க, அடிக்கிறாங்க, இவ்வளவு இது பேசுறாங்கும் போது இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் விஜய் மேல இருக்கக்கூடிய அனுதாபமும் ஆதரவும் அதிகமாயிருச்சு. அதை நான் கண்கூடவே பார்க்கிறேன். அப்போ இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து யார் ஒன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜியில பேசுறாரா, இல்ல யாராவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து இல்ல நீங்க விஜய் அடிங்க அப்பதான் நீங்க வளர முடியும், அந்த விஜய் அடிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி ராங் ஸ்ட்ராட்டஜி அது. சீமானோ இப்ப நானே என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து வேற எந்த அரசியல் கட்சி தலைவரையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிஎம் அவர்கள். ஏன்னா நீங்க அந்த இடத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறீங்க. அதே தான் நான் சீமான் அவர்களுக்கும் சொல்றேன், நீங்க போக வேண்டியது சிஎம்ங்கிற இடத்துக்கு. அப்ப விஜயை பத்தி நீங்க பார்த்துட்டு ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க? விஜயா உங்களுடைய காம்படிஷன் இல்ல, உங்களுடைய காம்படிஷன் ஸ்டாலின் ஐயா அவர்கள். இன்னைக்கு நீங்க போக வேண்டியது சீஃப் மினிஸ்டர் இடத்துக்கு. இன்னொரு சைட்ல இருக்கக்கூடிய ஆளை அடிச்சு நீங்க பண்ணும்போது நீங்க அந்த இடத்துக்கு போகணும் போது அவர் சிஎம் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இது எதுல நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப சீமான் அவர்கள் இதை சூதானப்படுத்தணும். அதுலயும் வந்து சீமானுக்கும் இதுல வந்து ஒரு கட்டம் கட்டினாங்க திமுக சைட்ல இருந்து. அவங்க என்ன கட்டம் கட்டினாங்க, அவர் போய் முத்து மறைவுக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு வந்ததே வந்து இல்ல கூப்பிட்டு போய் பேசிட்டு, அது நான் ரொம்ப பாராட்டினேன் சீமானை. ஏன்னா அது வந்து மனித மாண்பு. கட்சி அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு துக்க நிகழ்ச்சியில போய், ஏன்னா அது ஸ்டாலின் ஐயாவையும் பாராட்டணும். ஏன்னா இவருடைய தகப்பன் இறந்த போது கூட அவரு வந்து போன்ல கூப்பிட்டு அனுதாபம் தெரிவிச்சு அமைச்சர் பெருமக்கள் அங்க அனுப்பிச்சு வச்சு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அது கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு மனித உறவு மனித மாண்பை காப்பாற்றணுங்கிறதுல சீமானுக்கு சல்யூட். அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, விஜய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இல்ல இப்ப வந்து திமுக சொல்லிதான் விஜய் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் திருப்பி சீமான சந்திச்சு அவங்களுக்குள்ளார பேசி விஜய்க்கு எதிரான தாக்குதல்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு போறதுங்கிறத ஒரு டாக்கை வெளியே விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விகடன்ல வந்து கழுகாருங்கிற பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சபரீசன் குழுமமும் இவங்களும் பார்த்து பேசி இவருக்கு வந்து சட்டசபைக்குள்ளார நீங்க யாரு போறீங்களோ இல்லையோ உங்களை நாங்க சட்டசபைக்குள்ளார அனுப்புறதுக்கு உண்டான நடவடிக்கையை நாங்க எடுக்கிறோம், நீங்க வந்து இன்னும் விஜயனுடைய தாக்குதலை வந்து அதிகப்படுத்தணும். அப்ப திமுக எந்த அளவுக்கு தெளிவா காய் நகர்த்துது பாருங்க. ஆனா இதெல்லாம் சீமான் வந்து கேட்டுக்கிட்டு நடப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அவருடைய ஸ்ட்ராட்டஜியில பண்றாரு, அந்த ஸ்ட்ராட்டஜி தவறு. ஆனா இது திமுக சொல்லிதான் இவர் செய்யறாருங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ இதை பயன்படுத்தி திமுக எப்படி கட்டமைக்கிறாங்கன்னு பாத்துங்க. அப்போ அவங்க போடுற ஒரே பால்ல 2 விக்கெட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு சீமானை வச்சு இந்த இடத்துல விஜய் அடிக்கும் போது இவங்க 2 பேர்த்துக்குமே மோத விட்டுட்டோம்னா அவங்க ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இது ராங் ஸ்ட்ராட்டஜி சீமான் அவர்கள் எடுத்தது, விஜய் அடிக்கணுங்கிறது. அது அவங்க சொல்லி அடிக்கிறாங்கன்னு நான் சொல்லவே வரல. ஆனா நீங்க தாக்குதல் நடத்த வேண்டியது, நீங்க விமர்சனம் பண்ண வேண்டியது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்த அந்த ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வேற எந்த பிரச்சனையை பத்தியுமே பேசல. இப்ப நமக்கு ஆந்திரால இருந்து அந்த திருவண்ணாமலையில 2 போலீஸ்காரங்க அந்த பெண்களை வந்து மானபங்கப்படுத்தினாங்களா, அதெல்லாம் ரொம்ப லேட்டா தான் ரியாக்ட் பண்றாங்க. நாம் தமிழர் வந்து அப்படிங்கிறதுக்குள்ளார எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சி. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க டீஃபோக்கஸ் ஆகி முழுக்க விஜய் அடிக்கிறதுலே குறியா இருந்துட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு இப்ப பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க மாற்றணும். விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு வந்து ஆப்போசிட் வந்து இதுக்கு அதே தான் சொல்றாரு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறார். அப்போ நான் வந்து எனக்கு போட்டியாளராக வந்து ஸ்டாலின் ஐயாவை வச்சு பேசுகிறேன். அந்த விமர்சனங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கையில் எடுக்கிற நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த கரூர் நிகழ்வு நடந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி
விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் நிறைய பேசினாரு. ஒரு கட்டத்துல விஜய் ரசிகர்கள் இல்ல விஜயினுடைய தொண்டர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு சாஃப்ட் கார்னரோட இருந்தாங்க. அவரோட பிரச்சார கூட்டங்களுக்கு கூட சிலர் கொடியோட போனது, பேனர் வச்சதெல்லாம் பார்த்தோம். அவரும் வந்து பிள்ளையார் சுழி போட்டாங்க, பாருங்க கூட்டணி உருவாக போகுதுன்னுலாம் சொன்னாரு. இவ்வளவு சொன்னாரு, இவ்வளவு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. பட் அது எதையுமே விஜய் இன்னைக்கு பொருட்படுத்தவே இல்லை. அவர் பழையபடி டிவிகே vs டிஎம்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதிமுக எப்படி சார் எடுத்துப்பாங்க இது? இல்ல அதிமுக வந்து அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு அருமையான ஸ்டாண்ட். ஒரு இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த சூழ்நிலை, இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது அதிமுக வந்து கவர்மெண்ட்ல இருந்து திமுக எதிர்க்கட்சியா இருந்தா என்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டில்? எவ்வளோ அரசியல் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த 41 சாவை வச்சு. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் வந்து ரொம்ப பெருந்தன்மையோட இல்லைங்க. அவர் கேட்குறாங்க, என்னங்க பேட்டி கொடுக்காமையே போகிறாங்க. ஏங்க நமக்கு என்னங்க தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. அப்போ அந்த அவர் எந்த மனநிலையில் இருந்தாங்க யாருக்குங்க தெரியும்? அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாதுங்க. இல்லை நீங்கள் தாவேக்காக்கு என்ன அறிவுரை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, இன்னொரு கட்சிக்கு என்னங்க அறிவுரை செய்ய வேண்டியது இருக்குது? எல்லாமே அவங்களுக்கு தெரியுங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி அடக்குமுறையெல்லாம் ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் பழுத்த கட்சி, கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கிறனால இந்த அடக்குமுறைக்கெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்து மீண்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்படி தான் அரசியல் பண்ணுறோன்னு ரொம்ப நாகரிகமான அரசியலை வந்து எடப்பாடி அவர்கள் வச்சாரு. அது உண்மையாலுமே அந்த எடப்பாடி ஐயா மேலே இருந்த இமேஜ் வந்து எனக்கு அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் கொஞ்சம் உயர்ந்தது. அவங்க வந்து அதை அரசியலாக பயன்படுத்தணும்னு நினைக்கல. பாரதிய ஜனதாவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து விஜய் வருவாருங்க, மக்களை பார்க்கறதும் வருவாங்க, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, காவல்துறை கடமைன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவும் அவங்களுடைய ஸ்டாண்டில் இருந்தாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து மற்ற கட்சி மாதிரியே விஜய் அடிச்சிருந்தாங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆகுமா இல்லையா? ஆனா அன்னைக்கு வந்து விஜய் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து பேசுனது வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதா. அதுக்கு குறைந்தபட்சம் விஜய் நன்றியோ இல்ல அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி கூட இங்க எங்கேயுமே பதிவு பண்ணலையே. இல்ல அவர் அந்த வீடியோ விட்டுட்டாரு பாத்தீங்களா? அந்த வீடியோலயே நன்றி தெரிவிச்சிருந்தாரு. இதுக்காக நமக்காக வந்து குரல் கொடுத்த அத்தனை அரசியல், ஏன்னா சிங்கிள் அவுட் பண்ணி பேச முடியாது. ஏன்னா சொன்னா உடனே இவங்க வந்து அங்க போறாங்க இங்க போறாங்கிற பேச்சு வரும். அப்போ அனைத்து கட்சியினுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நமக்காக சோசியல் மீடியாவில் பேசி அடக்குமுறைக்காக கூடிய ஆட்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வீடியோலேயே அவர் சொல்லிட்டார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பிரதான ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு அரசியல் ஆட்டம் தானே. இது யாரா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் விஜய் அந்த உதவிக்கான நன்றி வீடியோல சொல்லியாச்சு, அதோட அந்த உதவி முடிஞ்சிருச்சு. அரசியல்னு வரும்போது அவங்க சொன்ன ஆஃபரை எல்லாம் அவர் டிக்ளைன் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை டிக்ளைன் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த எலெக்ஷன் வர வரைக்கும் எங்கள் கட்சி எங்கள் தலைவர் தான் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டாண்டு தான். இன்றைக்கே வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி போகிறோனோ இல்லை வந்து அதிமுக கூட கூட்டணி போகிறோங்கிறத சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இன்னும் 6 மாத காலம் இருக்குது எலெக்ஷனுக்கு. இன்னும் காய் நகரத்தில் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னுடைய அனுகூலத்து பிரகாரம் 10 to 15ன்னு சொல்லியிருந்த முதல்ல இப்போ வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 15% வாக்கு சதவீதங்கிறது ஷூர் ஷாட்டாக விஜய்க்கு இருக்குங்கிறது. ஆனால் ஆதவர்ஜுனா வந்து 26% இருக்குதுன்னு இன்னைக்கு பேசுகிறாரு. எந்த அடிப்படையில் எந்த சர்வேவை வச்சு அவர் பேசுகிறாருன்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னுடைய அனுமானத்து பிரகாரம் அவர் 15%. இந்த வாக்கு சதவீதத்தை வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் இவர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியுமானா முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி தாவேக்கா முதல் கொண்டு விஜய் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே விஜய் முதல்வர் ஆகணுங்கிற ஒரு பிரதான எண்ணம் இருந்திருக்கும். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரதான சிந்தனை எண்ணங்கள் எல்லாமே என்னன்னா, எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தாவேக்காவா நின்று இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், இன்னும் அடுத்த 5 மாதம் 6 மாதம் எப்படி சீன்ஸ் அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தனியாக நின்னாருனாக்கா ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய அனுகூலம் 15% என்னுடைய அனாலிசிஸ். நீங்கள் ஆதவர்ஜுனா சொல்கிற மாதிரி ஒரு 26 கூட எடுத்துங்க. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி 26 உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட ஜெயிக்க முடியாது அதை வச்சுக்கிட்டு. அப்போ விஜய் அவர்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன் அந்த கூட்டணிங்கிறது போகும்போது. ஒன்று காங்கிரஸ் கூட போகிறது. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தான் ஒரு சாய்ஸாக இருக்கும். காங்கிரஸே முதல்ல அவர் இளைஞர் கட்சி காங்கிரஸில் சேர்த்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்றது. ராகுல் காந்தி அவர்களே இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 2 தடவை விஜய் கிட்ட பேசிட்டாருங்கிற தகவல். முதல் தடவை பேசினது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறமும் 2வது தடவையும் கூப்பிட்டு அவர் பேசியிருக்காருங்கிற தகவல் இருக்குது. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குத்தல் குடைச்சல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு 125 சீட்டில் நாங்கள் போட்டி போடுற அளவுக்கு இருக்கிறோம். இது நாள் வரைக்கும் எல்லாருமே ஜூஸை குடிச்சிட்டு எங்களுக்கு சக்கையை கொடுக்குறீங்க, இனிமேல் சக்கை சாப்பிட்றதுக்கு நாங்கள் இல்லை, ஜூஸ் தான் குடிக்கணும்ன்ட்டு. அதே மாதிரி திருச்சி வேலுசாமியாவே எல்லா சேனல்லையும் போய் உட்காந்து சொல்கிறார், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கலன்னா யாராக இருந்தாலும் எதிர்கட்சி தான், திமுகவா யாராக இருந்தால் என்னங்க திமுகவும் அதே தான் சொல்லிட்டு இன்னைக்கு திமுகவுடைய பழைய வரலாறுலாம் எடுத்து பிச்சு பிச்சு ஆணி வேறா போட்டு அவ்வளோ விமர்சனங்களை காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. உடனே காங்கிரஸ் வெளியே வந்துடும் நான் சொல்லல. ஏன்னா இன்னும் 5 மாதம் இருக்குது, அந்த பவரை விட்டுட்டு வரமாட்டாங்க.
ஆனால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா 63 68 சீட்டில் இருந்தாலுங்க இன்னைக்கு போகிற போக்க பார்த்தா இந்த 25 சீட்டே கிடைக்குமாங்கிற சந்தேகமாக இருக்குது. அதோட இன்னைக்கு காங்கிரஸினுடைய வேட்கை ரொம்ப அதிகம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வரணும், அதாவது அதிகாரத்தில் இருக்கணும், நாங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரணும். அப்போ இவரும் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அண்ணன் தம்பிக்குன்றாங்க. சரி, அப்போ தம்பி தானே ஆட்சியில் பங்கு கேட்குறாரு, கொடுங்களேன் அண்ணன், என்ன குறைஞ்சி போச்சு? அப்போ சும்மா வாயில் மட்டும் அண்ணன் தம்பின்னு சொன்னால் போதுமா? அப்போ அவங்களுடைய கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திருமாவளவன் அவர்களோட நான் அந்த காலத்தில் கேட்டேன், 2000 கேட்டதோட சரின்னு சொல்லிட்டு நழுவிட்டார். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் அதை ரொம்ப ஆணித்தரமாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆனால் விஜய் வந்து ஏற்கனவே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முதல் மாநாட்டிலே, நம்ம கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது. அந்த ஒரு பிரதான வாய்ப்பு காங்கிரஸ்க்கு இருக்குது. அப்போ அந்த காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே வந்துச்சுன்னா இன்னைக்கு மைனாரிட்டி வாக்கு பூரா திமுகவுக்கு கிடைக்கிறது காணப்படும். அதே மாதிரி காங்கிரஸ் வெளியே வரும்போது வெறும் காங்கிரஸ் மட்டும் வராது, கூட இருக்கிற பல கட்சிகள் வெளியே வரும். ஏன்னா அங்கே இருக்கிறது பூரா எதுவும் கொள்கை கூட்டணியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணி தான். அப்போ அவங்க இன்னைக்கு காங்கிரஸ் வெளியே வந்துட்டா திமுகவுக்கு தோல்வி வாய்ப்புகள் அதிகம்னு அங்கே தெரிஞ்சதுன்னா உடனே அவங்க வந்து அந்த கூடாரத்தை விட்டு எந்த கூடாரம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்து சைடு மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட நோக்கம் எந்த கூட்டணிக்கு போனால் அதிகமான சீட்டு கிடைக்கும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள சீட்டு எதுதான். அதனால தான் எல்லா கட்சியும் பார்க்குறோம். இதை அதிமுக திமுகவை தவிர எந்த கட்சி யார் கூட கூட்டணி வைக்கல. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வெளியே வந்துட்டா திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது 2026. அப்போ இன்னைக்கு காங்கிரஸும் விஜயும் அலையன்ஸ் பண்ணுறாங்கன்னா இது வெர்சஸ் ஏடிஎம்கே பிஜேபிங்கிற மாதிரி கான்டெஸ்ட் மாறிடும். டிஎம்கே அப்போசிஷன் பார்ட்டியாக கூட வர முடியாது. இல்லை காங்கிரஸுக்கு வந்து ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டில் அங்கேயே இருக்காங்கன்னா இன்னைக்கு அதிமுக கூட வந்து விஜய் அவர்கள் போறாரு அப்படின்னாக்கா டோட்டல் ஸ்வீப், அப்பையும் திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது. அப்போ இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த 2 பிரதான வாய்ப்பில் காங்கிரஸ் கூட கூட்டணி, காங்கிரஸ் இல்லைன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணின்னு போகும்போது திமுக 2026 எதிர்கட்சியாக கூட வர முடியாது. அப்போ அந்த தாவேகா இன்னைக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா சபதம், இந்த சபதம் பூரா அப்போ தான் நிறைவேறும். வெறும் 15-20% வாக்கை வச்சுக்கிட்டு போய் நின்றுட்டு நாங்கள் சபதம் போட்டு ஜெயிக்கிறோன்னா அது வந்து முடியாமல் போயிடும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கடைசியில் களத்துக்குன்னு போய் நம்ம தேர்தலை சந்திச்சாகணும். அப்போ இந்த மாதிரி வந்து இந்த 2 ரூட்டில் ஏதாவது ஒரு கூட்டணியில் இந்த 2 ரூட்டில் எதை எடுத்தாலும் இப்போ காங்கிரஸ் கூட போனாருன்னா ஜெயிச்சாங்கன்னா சிஎம், அப்படி ஜெயிக்க முடியல ஆப்போசிஷன் பார்ட்டியாக வராங்கன்னா அவங்க வந்து டெபுட்டி சிஎம். இதே அதிமுக கூட போய் கூட்டணியிலையும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரோன்னு சொன்னாங்கன்னா டெபுட்டி சிஎம். இல்லை நாங்கள் சீட்டு மட்டும் தரோம், ஆட்சியில் பங்கு இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர். அப்போ இந்த 2 கூட்டணியில் எந்த கூட்டணியை எடுத்தாங்கனாலும் அதை காரியப்படுத்தினாங்கனாலும் சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர், இல்லைனா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இந்த 3 பதவியில் ஒரு பதவி விஜய்க்கு கேரண்டி இந்த கூட்டணி எடுத்தாருன்னா. இல்லை நாங்கள் தனியாகவே நின்று ஜெயிப்போம்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஃபைட்டு. அது இவங்க இன்னைக்கு எடுக்கிற மாதிரி சபதத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி தனியாக நிற்கும் போது ஏதாவது 1.1% ஆட்டம் மாறி போய் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த ஆகச்சிறந்த பெருமையும் சாதனையும் விஜய் அவர்களை தான் சாரும். அவங்கள 2வது தடவை ஆட்சிக்கு கொண்டாந்து உட்கார வைக்கிறல அதில் அவங்க வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை விடமாட்டாங்கிறது தான் இன்னைக்கு அவங்க பேசுகிற பேச்சில் இருந்தெல்லாம் நமக்கு புரியுது. ஸோ இத்தனை வாய்ப்புகள் வந்து அவருக்கு முன்னாடி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். திமுகவோட பி டீமா சார் விஜய்? அந்த கூற்றில் எனக்கு என்றைக்குமே உடன்பாடு இல்லை ஜெய். அதாவது இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசும்போதே கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து 2021 திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லி அவர் கொடுத்த மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை அது வந்து ஒரு வாக்காளனா, அன்னைக்கு வந்து அவர் கட்சி இல்லையே. 2021 தேர்தல் நடக்கும்போது தாவேகா ஆரம்பிக்கப்படலையே. இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் இன்னைக்கு தாவேகா கட்சியில் இருக்காங்களோ 18 வயசு கடந்து போன தடவை ஓட்டு போட்டிங்களா ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிச்சவங்க இருப்பாங்களே. அதில் திமுகவில் ஓட்டு போட்டிங்களும் இருப்பாங்க, அதிமுக ஓட்டு போட்டிங்களும் இருப்பாங்க, பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போட்டவங்களும் இருப்பாங்க. போய் எத்தனை பி டீம் நீங்கள் கொடுப்பீங்க? இல்லை விஜய் ஓட்டு கூட போட்டிருக்கலான்னு வைங்களேன், அது தப்புன்னு சொல்லலை. இப்போ கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா அப்போ அவருடைய நிலைப்பாடு வந்து கேள்விக்குள்ளாகுதுல்ல. 2011 அதிமுகவை ஆதரிச்சாங்க, அப்போ 2021 திமுகவை ஆதரிச்சார் அவர். இல்லை இப்போ பெரும்பாலான நடுநிலை வாக்காளர்கள் அப்படி தானே இருக்காங்க. அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு தகுந்த மாதிரி இப்போ கட்சிக்காரங்களுடைய ஓட்டு அப்படியே இருக்கும், கன்சாலிடேட்டாக சாலிடாக இருக்கும். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்விங் ஓட்ஸ் தான். மக்கள் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அந்த அரசியல்வாதிகள் எப்படி நடத்துகிறாங்கங்கிறத வச்சு போன தடவை அந்த கட்சிக்கு போட்டவங்க இன்னைக்கு திமுகவுக்கு வாக்களித்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்கீங்க, அடுத்த தடவை அதிமுகவுக்கு போட்டு அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வரலாம். அந்த மாதிரி தான் இப்போ இது எப்பயுமே நடக்கிறது. அப்போ இன்றைக்கி வந்து இது புது தகவல் என்னென்னா அவர் வந்து சைக்கிளில் திமுகவை ஆதரித்து தான் வந்தாருங்கிறது ஆதவர்ஜனா கொடுக்கக்கூடிய ஒரு புது தகவல். அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணுமே ஒளி அதை வந்து பி டீம்ங்கிறது இல்லை. அப்படி பார்த்தா இன்றைக்கி ரஞ்சித் தான் சொன்னார், இயக்குனர் ரஞ்சித், நாங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்து
கொண்டு வந்தோம், ஆனால் இந்த தடவை அடுத்த தடவை கொண்டு வர போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனை வரும்போதெல்லாம் பெரிய கலக குரல் எழுப்பப்பட்டது. அதனால திமுகவுக்கு வாக்களிச்ச லட்சக்கணக்கான மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்க. அது இந்த தடவை ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அப்போ கட்டாயமா திமுகவுக்கு போன தடவை வாக்களிச்சவங்க பூராமே இந்த தடவை வேற கட்சிக்கு மாற்றி வாக்களிப்பாங்க. அதனால வந்து உடனே அவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சி வந்து அவங்க 2029 ஒரு கட்சி ஆரம்பிச்சா அன்னைக்கு அவருக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாரே சார் அவர் பிடிமான்னு கேட்கறது நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. சோசியல் மீடியாவில் வேற மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க. 1969க்கு பிறகு வந்த திமுகவின் தலைமை எப்போதுமே சரியாக இருந்ததில்லை அப்படிங்கிறத விஜய் சொல்றாரு. அதாவது அண்ணா காலத்துக்கு பிறகு 69ல இருந்து அப்படின்னா இப்போ எந்த அடிப்படையில் 2021ல அவர் திமுகவை ஆதரிச்சாரு? அப்ப அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற ஏதாவது விஜய் பலனடைந்தாரா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இல்ல அதுதான் அந்த காலகட்டத்தில் 2021 போது அதிமுகவினுடைய 10 வருஷ ஆட்சி, 10 வருஷ ஆட்சியில் ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அதோட அன்னைக்கு காலகட்டத்தில் எண்ணற்ற போராட்டங்கள் இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜெயலலிதா அம்மையாரினுடைய மரணம், அந்த மரணத்தை தொடர்ந்து பல எண்ணற்ற கேள்விகள். அந்த மாதிரி இருக்கும்போது அவரும் ஒரு பொது வாக்காளராக சிந்திச்சு சரி இந்த சூழ்நிலையில வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு மாற்றி போடலான்னு போட்டிருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கும் அவர் வாக்களிச்சிருந்திருக்கலாம்ல. அப்ப அவரு வந்து ஆதரவு இப்ப வாக்களிக்கிறது தனிப்பட்ட முறையில பிரச்சனையே இல்லை சார். இப்போ ரஜினிகாந்த் கூட அவர் ஒரு எலெக்ஷன்ல வாய்ஸ் அவுட் பண்ணார் இல்லையா, அவர் குரல் கொடுத்து தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறாரு. அந்த மாதிரி 2011ல அதிமுகவையே விஜய் ரசிகர்கள் ஆதரிக்க வச்சாரு. 2021ல அவர் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருக்கலாம். பட் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லி ஆதரிச்சாரு. அந்த நன்றி உணர்வு கூட இல்லையான்னு கேட்கறத பார்த்தா தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் அவர் திமுக ஓட்டு போட சொல்லியிருக்காரு. அதை நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் இல்ல. அவர் மட்டும் போடுறதுக்கும் அவர் பின்னால் இருக்கிற ரசிகர் பலத்தை ஒரு கட்சியை ஆதரிக்க சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல அன்னைக்கு வந்து அவர் அந்த மாதிரி சொல்லல. இப்ப இன்னைக்கு சொன்னதாக ஆதவ் சொல்றாரு. ஆதவ் வந்து சைக்கிள்ல போனாருங்கிறத சொல்றாரு. அந்த கலரை மட்டும் எக்ஸாம்பிள காமிச்சு சொல்றாரு ஒழிய அன்னைக்கு அவர் சைக்கிள்ல போகும்போது நம்மளும் பார்த்தோம், வீடியோல பூராமே கவரேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அவர் நின்று எந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் திமுக ஆதரவு கொடுக்குறேன்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லல. அவர் அந்த கருப்பு சிவப்புங்கிறது வந்து அந்த கம்பெனியினுடைய பெயிண்டிங் மாடல். அதுக்காக அவர் அந்த எலெக்ஷனுக்கு முந்தின நாள் உட்காந்து கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு போக போறது இல்ல. அந்த கலர்ல ஒரு சைக்கிள் வச்சிருந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துல ஆதவ் தெளிவா சொல்றாரு. அதை நான் ஏத்துக்கிறேன். அவர் சொல்றது வந்து திமுகவுக்கு வாக்களிச்சாருக்கு, ஆதரிச்சாரு, உங்களுக்காக உங்களை ஆதரிச்சாரு, அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. அவரு ரசிகர்களை பூரா அங்க வாக்களிச்சுக்க சொன்னாராங்கிறது இல்ல, தானே வந்து ஒரு திமுகவுக்கு வாக்களிச்சிருந்திருக்காரு. அந்த மாதிரிலாம் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கும் போது அதை அவர் ஆர்ஜவர்ஜனாவும் சொல்றாரு. எதிர்கட்சியா இருக்கும் போது எவ்வளவோ சிறப்பா செயலாற்றுனாங்க. 10 வருஷம் நான் திமுகவுக்காக வேலை பார்த்ததுக்கு பகிரங்கமா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு அந்த பாவ மன்னிப்பையும் கேட்கிறாருல்ல. அவர் கூற்று என்னன்னா எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக மாதிரி ஒரு நல்ல எதிர்கட்சி கிடையாது, ஆனா அவங்களே ஒரு ஆட்சியில உட்காரும் போது அதை விட ஒரு பெரிய மன்னராட்சி கிடையாது அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறார் அந்த இடத்துல. ஸோ அதுல திமுக வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2021ல வாக்களிச்சிருக்காருங்கிறத அவர் அப்பட்டமா சொல்றாரு. இப்போ இதுல இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ விஜய் வந்து அவர் சொன்ன வார்த்தையில நிப்பாரான்ற கேள்விதான் இப்போ வருது. இன்னைக்கு அவர் எடுத்திருக்க நிலைப்பாடு இதுக்கு முன்னாடி எடுத்தது. அப்ப 2026க்கு பிறகு அவர் என்னவா இருக்க போறாருன்ற சந்தேகத்தை வருது. ஏன்னா 2011ல அதிமுகவை ஆதரித்தவர் 2021ல ஒருவேளை இப்படி நிலைப்பாடு எடுத்திருந்தாருன்னா அவர் ரீசெண்டா அதிமுக பத்தி பேசுற இடங்கள்ல கூட எம்ஜிஆரோட நிறுத்திக்கிறாரு. அதிமுக எம்ஜிஆர், திமுகனா அண்ணாவோட நிறுத்திக்கிறார். அதன் பிறகு வந்த தலைவர்கள் அவர் உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி வெளிப்படுத்துறாரு. ஒரு காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த விஜய் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டில இருந்தே கொஞ்சம் மாறுறாரு. 2021ல திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர் மாறி இன்னைக்கு கட்சி தொடங்கியிருக்காரு. அப்ப நாளைக்கு கமலஹாசன் மாதிரி இவரும் மாறிடுவாரோ அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இல்ல நீங்க அவரு அரசியல் ஞானி கமலஹாசன், கலைஞானி மட்டும் இல்ல, அவர் அரசியல் ஞானி ஆயிட்டு இன்னைக்கு முதல்வர் ஆவான்னு சொல்லிட்டு டியூப் லைட்டை டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு டிவி எல்லாம் உடச்சி இன்னைக்கு ஒரு எம்பி ஆயிருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எம்பி ஆயிருக்காருங்கிறலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவருடைய அரசியல் ஞானிக்கெல்லாம் ஈக்குவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலக அரசியல்லையே அரசியல் ஞானி கமலஹாசன் ஐயாவுக்கு சமமாக யாரையுமே நம்ம படுத்த முடியாது. விஜயெல்லாம் அதில் போய் ஈக்குவேட் பண்ணாதீங்க. அரசியல் ஞானி எங்கேயோ இருக்காரு கமலஹாசன் ஐயா அவர்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு யாருமே, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு இது எல்லா இடத்துலையுமே இருக்குது, இன்னைக்கு யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்க மேலே சந்தேக பார்வை வர்றதுக்கு ஒரே காரணம் இந்த அரசியல் ஞானி கமலஹாசனுடைய இவ்வளோ மட்ட ரகமான ஒரு அரசியல் அவர் கையில் எடுத்தது தான். அவர் பண்ணின ஒரு கேவலமான அரசியல் இன்னைக்கு சினிமா துறையிலேருந்து யார் வந்தாலும் அவங்க மேலே ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டிய அளவுக்கு, சந்தேகப்பட வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு நிர்பந்தம் யாருனால வந்திருக்குன்னா இந்த அரசியல் ஞானி கமலஹாசன் ஐயானால வந்தது. ஸோ அதனால அவரை பற்றி நீங்கள் ஒதுக்கி விட்டுருங்க, அவர் எல்லாத்தையும் கடந்தவர் அவர். ஸோ இன்னைக்கு விஜயை பற்றி பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு அந்த இடத்துல
நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த காலகட்டத்தில் அவர் அதிமுகவுக்கு வாக்களிக்கும் போதோ இல்ல திமுகவுக்கு வாக்களிக்கும் போதோ அவர் எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை, ஒரு தனி மனிதன் உங்களை மாதிரி என்ன மாதிரி. இப்ப நானே ஒரே கட்சிக்கு தொடர்ந்து வாக்களிச்சிருக்கேன்னா இல்ல, நான் மாத்தி மாத்தி தான் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே மாத்தி மாத்தி போட்டிருப்பாங்க. நான் தொடர்ந்து ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருந்தேன்னா இந்நேரம் நான் அந்த கட்சியில மெம்பரை கட்சிக்காரனை கரவெட்டி கட்டிட்டு இருந்திருப்பேன். கரவெட்டி கட்டாததுக்கு காரணமே என்னன்னா நம்மளும் வாக்க மாத்தி மாத்தி அழிச்சிருக்கோம். அந்த மாதிரி விஜயம் வாக்க மாத்தி மாத்தி அழிச்சிருக்கிறதுல அதிசயம் இல்லை, அதை வந்து விமர்சனமும் பண்ண வேண்டியதில்லை. ஆனா இன்னைக்கு வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன மாறலாம்னா, இன்னைக்கு தேதியில இல்ல நாங்க தான் தனியா நிக்க போறோங்கிற இந்த நிலைப்பாடு தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு கூட்டணியினுடைய அந்த பார்வை மாறலாம், அந்த ஸ்டாண்டு மாறலாம். ஒரு அரசியல் கட்சியை நடத்துறவரா அது ஒரு கட்சி தலைவரா அந்த நிலைப்பாடு மாறலாம், தப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி விஜய் எப்பெல்லாம் பேசியிருக்காரோ திமுகவை எதிர்க்கிற அதே நேரத்துல பாஜகவையும் எதிர்ப்பார். ஆனா இன்னைக்கு விஜயோட ஸ்பீச்ல பிஜேபின்ற ஒரு மென்ஷனிங் எங்கேயுமே இல்லை, பிஜேபின்ற வார்த்தையே பயன்படுத்தல. அப்போ அந்த கேள்வியும் சந்தேகமும் வருது. அப்போ பாஜகவோடு பயணிக்க போறாரா, அதுக்கு தயாராயிட்டாரா, என்டிஏக்குள்ள விஜய் போறாரா? இல்ல நீங்க கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 12 தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா அதுல இருந்துச்சு ஒன்றிய அரசை கண்டிச்சாங்க, ஒன்றிய அரசை கண்டிச்சு எஸ்ஐஆரை பத்தி எதிர்க்கிறாங்க. எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. எனக்கு எஸ்ஐஆர் நடக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டாண்டு வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. ஆனா இவங்க வந்து அனைத்து கட்சி மீட்டிங்க்கு வந்து திமுக சார்பில் கூப்பிட்டனால நாங்க போகல, இதே தமிழக அரசாங்கம் சார்பில் நடத்திருந்தாங்கன்னா நாங்க போயிருப்போங்கிற விளக்கத்தையும் கொடுத்தது. அதை வச்சு கூட இவங்க வந்து பாருங்க எஸ்ஐஆருக்கு வந்து விஜய் ஆதரவா இருக்கிறனால இவங்க பிஜேபியினுடைய பி டீம்ங்கிற மாதிரி, நீங்க எப்படி டிஎம்கே பி டீமான்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கிறோம். மீனவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்ததில் வந்து மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி முதல்வர் வந்து வெறும் லெட்டர் மட்டும் எழுதிட்டு மறுபடியும் போய் தூங்கிடாம மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இதை மீனவர்களுடைய நலனை காக்கணும். தீர்மானங்கள்ல இருக்கு, தீர்மானங்கள் இல்லைன்னா அப்ப சரண்டர் ஆயிட்டாரன்ற சந்தேகம் இல்ல. அதுதான் இப்ப தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாக குழுவை வந்து புதுசா அமைக்கிறாங்க. ஒரு 28 பேர் கொண்டதை விரிவாக்கம் பண்ணி அதுல வந்து தினசரி அரசியல் நடவடிக்கைலாம் அதுல வந்து முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது ஃபீல்டில் இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய 18 மாவட்ட செயலாளர்களை உள்ளார கொண்டு வராங்க. அப்போ களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தையும் நம்ம தெளிவா நம்மளுடைய அன்றாட அரசியல் நடவடிக்கையில அவங்களுடைய பல்ஸ் தேவை, அவங்களுடைய ஃபீட்பேக் வேற வேணும், அவங்களுடைய இன்புட்ஸ் வேணுங்கிறதுல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெசிஷன் மேக்கிங் பாடியை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பறந்து விரிந்த மக்கள் வரும்போது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அங்கே வந்து கிடைக்கும். ஒரு 3 பேர் 4 பேர் எடுக்கிறத விட ஒரு 28 பேருங்கும் போது நிறைய அதில் வந்து ஒரு கலந்துரையாடல் இருக்கும், டிபேட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கும்போது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வெல் தாட் அபவுட் டெசிஷனாக இருக்கும். ஸோ அதை பண்ணுறாங்க. அன்றைக்கே வந்து இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து அவங்க தேதி அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு உண்டான வடிவத்தில் அந்த 12 தீர்மானங்கள்ல அதுல எல்லாம் மாநில அரசாங்கத்தையோ மத்திய அரசாங்கத்திலேயோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க விமர்சிக்கணுமோ இல்லை கருத்து சொல்லி தீர்மானம் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்துட்டாங்க. மீதி அங்கே நடந்த பேச்சுக்கள் பூராமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன், அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்கள் என்னென்ன. ஏன்னா இது வரைக்கும் மக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தது, இப்போ தாவேகா சைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் யாரும் இன்னைக்கு மீடியாவில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து ஒரு டிபேட்ல கலந்து யாருமே பேசல. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேகாவில் கூட்டணி கட்சியா பயணிச்சுட்டு இருக்கிறீங்களா, உதாரணத்துக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்த இளைஞர்கள், அதே மாதிரி முஸ்தபா கட்சி அவங்க முஸ்தபா போய் இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி நடுநிலையாளர்கள் விஜய் பக்கம் என்ன நியாயம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோமே ஒழிய தாவேகா கட்சியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மீடியா டிபேட்டுக்கு யாருமே வரல. அப்போ அவங்க மேல நிறைய கேள்விகள் வந்து அவங்க சைட்ல இருந்து பதில் வேணுங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல் சைட்ல இருக்கீங்க மக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு அவங்க விஜய் மேல என்ன நியாயம்ங்கிறதெல்லாம் வெளிப்படையா புரியுது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய பார்வையில நான் பார்த்த அனுபவத்தில் நான் சந்திச்ச மக்களை வச்சு பார்க்கும்போது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய்க்கு இருந்த ஆதரவை விட கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு ஆதரவு பெருகி இருக்கு. அது கண்கூட தெரியுது. எந்த ஒரு சொந்த பந்தத்துக்கிட்ட பேசினாலும் சரி, நண்பர்கள்ட்ட பேசினாலும் சரி, இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு செக்யூரிட்டிங்க கிட்டேயோ கார்டனர்கிட்டயோ இல்லை வாக்கிங் போற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே பேசும்போது யாருமே வந்து ஆமாங்க விஜய்னால தான் இந்த பிரச்சனைங்கிறது யாரும் சொல்லி நம்ம கேட்கல. எதனால சார் அது இவ்வளவு சீரியஸ் அலிகேஷன்ஸ் அவர் மேல வந்து மீடியாலையும் சரி பொலிட்டிக்கல் இதுலயும் வச்சுட்டு இருக்காங்க, ஆனா மக்கள்கிட்ட அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்? இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே நடந்த நிகழ்வு இவங்க ஓவர் பில்டப் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிட்டு நம்மளே அதை பேசியிருக்கோம், படித்து சொன்ன மேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அன்றைக்கே கேட்டேன், விஜய் வந்து திரைக்கு இப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு அவர் திரைக்கு பின்னாடி அழுதுகிட்டு இருக்காரு, ஆனால் இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னைக்கு டிவிக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருக்காருன்னு அன்றைக்கே நம்ம பேசியிருந்தோம். அப்போது இந்த நிகழ்வு இன்னைக்கு திமுக காரங்களே அதை ரசிக்கல.
ஏன்னா இன்னைக்கு அவங்க போய் அன்னைக்கு அந்த அன்பில் மகே பொய்யாமொழி போய் அழுது இந்த டைலாக்கை விட்டது திமுக காரங்க யாருமே ரசிக்கல. ஏன்னா அது அப்படியே 100க்கு 500 மடங்கு அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் பண்ணிருச்சு. அதே மாதிரி மீடியாவில் பூரா உட்கார்ந்து அவங்க திமுக காரங்களாகட்டும், திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களாகட்டும், இல்லை மற்ற சில கட்சிகள் யார் வந்து விஜயை எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் போட்டு அடி அடி அடின்னு விஜயை வந்து அதுதான் அதுக்கு பத்தாக்குறைக்கு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் விஜய் ஏத்துக்கிறவங்களுக்கு பூரா தீபாவளி அன்னைக்கே வந்துருச்சு. அப்பயே வந்து ஏகப்பட்டது பாத்தீங்களா விஜய் தான் அப்படி இப்படின்னு சொல்லி விஜயை நிர்மூலமாக்கணும். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கேள்வி கேட்டது விஜயனுடைய தலைமைத்துவத்தையே கேள்வி கேட்டிருந்துச்சு. எந்த மாதிரி கட்சி எந்த மாதிரி தலைவர்களோ கேட்கும்போது, ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் யாரும் கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது, ஜட்ஜினுடைய ஒப்பீனியன் இது. ஆனா இதுக்கு எல்லாமே அவங்க அமைதியா இருந்து எந்த பதிலும் சொல்லாம சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வருது. அதைத்தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து அங்க கேட்கிறாரு. இப்ப கூட அவர் என்ன கேட்கிறாரு, இதை நான் கேட்கல சிஎம் சார், நான் கேட்கல முதல்வர் அவர்களே, சுப்ரீம் கோர்ட் கேட்குது கேள்விகளை. அப்போ இப்போ இதுல என்ன பார்க்கறான் விஜய், இன்னைக்கு கூட தாம் பக்கத்துல நான் இந்த நியாயம் இருக்குதுங்கிற அவரு சொல்லல, சுப்ரீம் கோர்ட்டே என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை பேசியிருக்குன்னு அவர் எடுத்து காமிக்கிறார். அப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப இது கூட இல்லாம வந்து நீங்க சட்டசபையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க மணிக்கணக்கு நேரத்துல பேசிக்கிட்டு எங்களை வந்து நீங்க அங்க தாக்கி பேசுறதுல அவ்வளவு அரசியல் காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு எதுக்கு? அப்ப மக்களுக்கே இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு இது வந்து ஞாபகம் இல்லையா சிஎம்னு கேட்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னைக்கும் விஜயனுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, என் பக்கத்துல நியாயம் இதெல்லாம் இருக்குதுங்கிற ஆதவர்ஜுனா பேசுறாரு. அவரை விட்டு அவங்க அதை பேசுறாங்க. ஆனா விஜயனுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை பேசல, சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு, அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதை நானே பல டிபேட்ல வந்து அம்பலப்படுத்தியிருக்கேன். இந்த ஆபீசருங்க கொடுத்த இன்டர்வியூ வந்து எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான பேட்டி கொடுத்துருக்காங்க, ஆதாரப்பூர்வமாவே நான் வந்து லைவ் டிபேட்லயே பேசியிருக்கேன். அப்ப அதையெல்லாம் அவங்க ஜட்ஜ்மெண்ட்லேயே கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இது நேர்மையான முறையில் நியாயமான முறையிலெல்லாம் நடக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அப்போ ஒரு விசாரணை வந்து நியாயமான முறையில் நடந்துக்கணும், அது என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படை உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. அதனால வந்து இதை நாங்கள் வந்து சிபிஐக்கு மாத்திரங்கிறத கொண்டு வராங்க. அப்புறம் இவங்கள கேட்ட மாதிரி வந்து இவங்க எஸ்ஐடி கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி கமிட்டி 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸலண்டான ஜட்ஜ்மெண்ட். இதில் சிபிஐ என்கொயரிக்கு மேலே 3 பேர் சூப்பர்வைசரி கமிட்டி, அந்த சூப்பர்வைசரி கமிட்டிக்கு மேலே சுப்ரீம் கோர்ட். அப்போ இவ்வளோ வந்து அவங்க ஃபில்ட்ரேஷன் பண்ணி இது நியாயமாக ஃபேர் அண்ட் ஃப்ரீ என்கொயரி நடக்கணுங்கிறதுல தெளிவாக பண்ணியிருக்காங்க. அப்போ விஜயனுடைய பேச்சு வந்து இன்னைக்கு கூட அவர் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை மேற்கோள் காமிச்சு மக்களுக்கே இது புரியாதா, ஏன் உங்களுக்கு புரியாம சட்டசபையில போயிட்டு இதை பத்தி பேச வேண்டிய அரசியல் காழ்ப்பு என்ன இருக்குது? அப்போ ஒரு பக்கம் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களோட தொண்டர்களை வந்து பழி வாங்கணும்னு உயிரை இழக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னும் பிள்ளைங்க சொல்லிட்டு தொட்டிலும் ஆட்டுற கதையா மற்ற இடத்துல பூரா நீங்களே சட்டசபையில போயிட்டு இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா அப்ப அந்த டைலாக் நீங்க வீடியோல பேசிருக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குங்கிறத மறைமுகமாவே கேட்கிறாரு அவர். நம்ம வெளிப்படையா சொல்றோம், அவர் மறைமுகமாவே அதை சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி அருமையான கேள்விகளா இன்னைக்கு முதல்வர்கள்ட்ட வச்சிருக்காரு அவர். கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ஜெய்.